கட்சி தலைமை வேற என்ன செய்யும்னு நினைக்கிறீங்க? இது அவருக்கு தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சரியாக கணிக்காதவர்கள் தான், இப்படி ஒரு ஆக்ஷனா அப்படின்னு எதிர்பார்க்க முடியும். என்னைப் போல திரு எடப்பாடி பழனிசாமி 2017லேருந்து கணித்தவர்கள். திரு மாஃபாய் பாண்டியராஜன நான் தந்தி டிவில இருக்கும்போது இன்டர்வியூ பண்றேன். அப்ப நான் பயன்படுத்தின வார்த்தை இன்னைக்கு இருக்கு. நீங்க தேடி பார்த்தீங்கன்னா, நீங்கலாம் பார்த்திருப்பீங்க அப்ப. சார், இதற்கு முன்னாடி பார்த்த மற்றவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியலையா? அப்படின்னு நான் கேட்டேன். ஒரே ஒரு தடவ உங்களுக்காக நான் திரும்ப சொல்லிர்றேன். 3 முறை முதலமைச்சராக திரு ஓ. பன்னீர்செல்வம் இருந்தபோது, 3 முறையும் அவர் எந்த அறையில் அமைச்சராக இருந்தாரோ, அந்த அறையில வாசல்ல உள்ள போர்டு மட்டும் தான் முதலமைச்சர்ன்னு மாத்தப்பட்டது. அவர் தன்னுடைய அறைய மாத்தல. ஜெயலலிதா அவர்களுடைய பயன்படுத்தின ரூம எடுக்கல. சீட்டுமே அவர் அந்த சீட்ட விட்டுட்டு பக்கத்து சீட்ல தான் உட்கார்ந்தார். ஆனா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி ஏற்ற உடனே அவர் ஜெயலலிதா அவர்கள் பயன்படுத்திய அறைய தான் பயன்படுத்தினாரு. ஜெயலலிதா அவர்கள் அமர்ந்த சீட்ல தான் உட்கார்ந்தார். ரொம்ப தெளிவா அவர் முதலமைச்சருக்கான புரோட்டோகால் என்னவோ, அது அப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய சேஃப்டி செக்யூரிட்டிலருந்து எல்லாமே அந்த முதலமைச்சருக்கான புரோட்டோகால் அப்படியே ஃபுல்லா இருந்துச்சு. இது உட்பட பல விஷயங்கள் நான் அப்பயே மேற்கோள் காட்டியிருக்கிறேன். நீங்கள் பார்க்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அல்ல, அவர் வேற ஒருவர்ன்னு சொல்லியிருக்கோம். வேற உதாரணங்கள் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியும், திருமதி சசிகலாவோ, திரு டிடிவியோ, திரு ஓபிஎஸோ இதற்கு முன்னாடி அவங்க எல்லாருமே எதிர்கொண்ட போது, இன்னும் சொல்லப்போனா பாஜகவோட கூட்டணி வேணாம்னு சொன்னபோதோ, அவர் எடுத்த முடிவுல உறுதியா இருப்பார். அவருடைய தலைமையை நீங்க சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்.